கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 19 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபா பாட போகிற நேரத்தில் பவர் கட் பண்ணி விட்டுறாங்க அந்த ரூபா. ஆனால் கார்த்தி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி ஜெனரேட்டரை வர வச்சிட்றாரு. ஜெனரேட்டர் வந்ததோட மறுபடியும் பவர் ஆன் ஆகிடுது. தீபா மறுபடியும் சாமியை கும்பிட்டுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கார்த்திக்காக தீபா பாடுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த பாட்டை தான் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. கார்த்தியின் தீபமாய் ஜொலிக்கிறேன் அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டை கார்த்திக்காக டெடிகேட் பண்ணி பாடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அந்த பாட்டை கேட்டுட்டு செமையாக கிளாப் பண்ணுறாங்க. தீபா பாட்டு பாடி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரூபா கோகிலாட்ட சொல்கிறாங்க, பாட்டி நம்ம இவ்வளோ பண்ணியும் அந்த தீபா பாட்டு பாடிட்டாலே இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தீபா இனிமேல் ஃபேமஸ் ஆகிடுவா. இந்த வாய்ஸ் தீபாவோடதுன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோகிலா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம தீபா இத்தனை நாளும் பாவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. பேசாமல் அவளை தீர்த்து கட்டிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ரூபாவும், சரி பாட்டி, இதை பற்றி நம்ம மாயா கிட்டேயும் ஐஸ்வர்யா கிட்டேயும் சொல்லுவோம் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக நீயே முடிவெடுத்து பண்ணியன்னா நல்லாயிருக்கும். அவங்கள மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபாவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா தீபா பாட்டு பாடி முடிச்சதோட எல்லாருமே தீபா பக்கத்தில் போயிட்டு தீபாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. தீபாவுக்கு கை கொடுக்குறாங்க, தீபாவுக்கு பொக்கே கொடுக்குறாங்க, நிறையவே விஷ் பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா தீபா பக்கத்தில் வராரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி என்னால் பாடியிருக்கவே முடியாது. இன்றைக்கி எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி பாடியிருக்கீங்கன்னா அது உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான், நான்லாம் அதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, நீங்கள் இல்லைன்னா என்னால் பாடியிருக்க முடியாதுல்ல சார் அப்படின்னு சொல்லி நம்ம தீபா கேட்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா தீபாவுக்கு ஒரு gift கொடுக்குறாரு. தீபா கேட்குறாங்க, இது என்ன சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் நல்லபடியாக பாடிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினச்சேன், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மோதிரத்தை நம்ம தீபாவுக்கு கொடுக்குறாரு. அதே நேரம் தர்மலிங்கம் நேராக கார்த்திக்கிட்ட கார்த்தியோட காலில் விழுந்து, தம்பி இன்றைக்கி என் பொண்ணு நல்லா பாடியிருக்கான்னு அதுக்கு காரணம் நீங்கள் தான். எத்தனையோ பேர் என் பொண்ணு பாடக்கூடாது அப்படின்னு பல விதத்தில் என் பொண்ணுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க. ஆனால் உங்களால் தான் இன்றைக்கி என் பொண்ணு பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் என்னை தர்ம சங்கடத்தில் நிப்பாட்டாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களால் தான் இன்றைக்கி தீபா பாட்டு பாடியிருக்காங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையால் தான் தீபாவோட திறமையே இன்றைக்கி வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம தர்மலிங்கம் பக்கத்தில் உங்களுடைய பொண்ணு தானே தீபா அப்படின்னு சொல்லி நிறையவே பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம தர்மலிங்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட எபிசோடை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.